ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட ரெசிபி சோயா சங்க்ஸ் பிரியாணி. ஸோ பார்க்க ரொம்ப எம்மியாக இருக்குது. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ தேவையான இன்க்ரீடியன்ட்ஸை பேக் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணலாம். பண்ணுறதுக்காக இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் உப்பு, அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் சில்லி பவுடர் எடுத்துகிட்டு நல்லா மேரினேட் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட்டு ஒரு குக்கரில் நெய், எண்ணெய் போட்டுட்டு அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதையும் நல்லா தாளித்து விட்டுட்டு வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம் நல்லா சாட் ஆகணும். கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நல்லா சாட் ஆகணும். இப்போ இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணணும். இதோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 2, தக்காளி ஒரு 2 தக்காளி கட் பண்ணி போடணும். அதுவும் நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் நல்லா சாட் பண்ணணும். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சோயாவை ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 1 கிளாஸ் சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேன். நல்லா கழுவிட்டு சோக் பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட்டு கர்ட் எடுத்து ஆட் பண்ணணும். ஒரு 5 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மசாலா எல்லாம் போடணும். சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், கரம் மசாலா, ஆப்ஷனல் தான், கொரியாண்டர் பவுடர், தனியாத்தூள், அப்புறம் இப்போது கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் தண்ணி ஆட் பண்ணணும். நான் 1:2 ரேஷியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் சீரக சம்பா அரிசி. ஸோ ஒவ்வொருத்தர் எந்த மாதிரி ரைஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்றாப்புல ஆட் பண்ணுங்கள் தண்ணி. ஸோ இப்போ மசாலா நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம சோக் பண்ணி வச்சுருக்க ரைஸை எடுத்து போடுங்க. ரைஸ் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலக்கி விட்டுட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணி வைங்க சிம் ஃப்ளேமில். ஸோ நம்ம 1 பாட் சோயா சங்க்ஸ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பார்க்க நல்லாயிருக்கு, உதிரியாக வந்திருக்கு. ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.